ஆகஸ்ட் 31 மலேசியன் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இங்கே பப்ளிக் ஹாலிடே விட்டுருந்தாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்க கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டு நைட் தூங்கிட்டோம். என் வீட்டுக்காரர் என்ன 4 மணிக்கு மேலேயே எழுப்பிவிட்டு இப்போ கிளம்புனா தான் நம்ம 10-11 மணிக்கெலாம் கோயிலுக்கு போய் ரீச் ஆக முடியும், அதனால் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு எழுப்பி விட்டாருங்க. நானும் முல்லையில் ஆடி அசைஞ்சு கிளம்பி ஒரு 5 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6-6:30 ஆயும் கூட இந்த சூரியன் வெளியே வரவே இல்லைங்க. என்னடா வம்பா போச்சு, நாமளே இன்றைக்கி நேரமாக எழுந்துட்டு இன்றைக்கி சூரியன் டைமிங் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தா ஒரு 7 மணிக்கு மேலே தாங்க வெளிச்சமே வந்தது. இப்போ வேறு நேரமாக கிளம்பி வந்தது ப்ளஸ் இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால இங்கே கடை வேறு க்ளோஸ் ஆயிருந்தனால எதுவுமே சாப்பிடவும் முடியலைங்க. அதுக்கப்புறம் முல்லைக்கில் ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சி அவளுக்கு ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூடாக மெதுவடை வர போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நாளுக்கு 2 சாப்பிட்டு அடுத்து எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 9 o'clock ஆகியுமே கோவில் வரவே இல்லைங்க. என்னப்பா எதுன்னு பார்த்தா பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, வர வழியில் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டு இன்னொரு 1/2 hourக்கு மேலே ட்ராவல் பண்ணோம். இந்த இடத்துல எந்த பக்கம் பார்த்தாலுமே கோவில் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. என்னப்பா இது கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் பீச் பக்கம் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி, நாங்கள் கோயிலுக்கு போனோமா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.